லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள நீ. உன் தங்கச்சி மலரு அவ கல்யாணம் பண்ணி புருஷன் கூட வாழாம இங்க வந்திருக்காளே, அவ ஏன் வந்தா, எதுக்கு வந்தா, எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கான்னு ஏதாவது விசாரிச்சியா நீ? ஏய், நீ விசாரிச்சியா இல்லையா? அத கரெக்டா சொல்லு. அதான் சொன்னேன் அத்தை. என்னத்த சொன்ன? கூப்பிடு, அதுங்க எடுத்தே வர சொல்லி கூப்பிடு. நானா? உன்னதாண்டா. இதோ கூப்பிடுறத. ஏ மலர், ஏ மலர், ஏ மலர். என்ன? அத்த கூப்பிடுறாங்க பாரு. ஐயா, ஒரு நிமிஷம் தேத வந்துருவா. சீக்கிரம் படி. வந்து நில்லு. உட்காரு. என்னத்த? வாத்தா. வேணாத்த, நான் இங்கே இருக்கேன். வாத்தா, இந்த குடும்பத்தோட கடைசி பொண்ணு நீ. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், எங்களோட செல்ல பொண்ணு இல்ல. வா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வா, நம்ம அத்ததா. நீ வா. நீ வா. வாத்தா, வாத்தா, வா. வாத்தா. வலிக்குது வலிக்குது. அத்தை விடுங்க. கழுத்துல இந்த தாலி எங்க? நீ போடுற இந்த துப்பட்டா நினைச்சியா? நீ இஷ்டத்துக்கு போடுறதும் இஷ்டத்துக்கு கழட்டுறதுக்கும். எங்கடி உன் புருஷன்? முதல்ல கூப்பிடு அவனை. பாண்டி. மரியாதை மரியாதை. என்னங்க? என்னங்க? அத்தை கூப்பிடுறாங்கங்க, வாங்கங்க. ஏங்க? என்னங்க? அவதான் கூப்பிடுறாள. என்ன இந்த பக்கம் இருந்து வரான்? குட் மார்னிங் பாப்பா. குத்பத்து ராசா, பக்கத்துல சேர்ந்து நில்லு. ஏண்டா, அன்னைக்கு அவ கோவத்துல தாலிய கழட்டி வீசினாலே, அப்ப நீ என்ன பண்ண? ரொம்ப பிள்ளைச்சு பெரியமா. அதான் தாலி ஏத்தினே ஊட்டாண்ட போயிட்டேன். ஒரு புருஷன் என்ன பண்ணணும்? உண்மையிலேயே பொண்டாட்டி மேல அன்பா அக்கறையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அது தெரியும் பெரியமா, நீங்களே சொல்றீங்க. அன்னைக்கு இவ தாலியை கழட்டி போட்டப்போ அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அத நான் பார்க்கல. அதனால அன்னைக்கு எப்படியெல்லாம் நடந்ததுன்னு இப்ப நீங்க பண்ணி காட்டுங்க, அதை நான் பார்க்கறேன். ஆரம்பிங்க. ராஜா. அத்தை இல்ல, இருக்கியா ஓடிட்டியான்னு பார்த்தேன். இங்கதான் இருக்க அத்தை. நீங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க. அத்தை, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சீனுக்கு நான் அவசியம் தேவையா? கண்டிப்பா இருக்கணும். உனக்கு என்ன வேலையா வெட்டியா போறதுக்கு? எனக்கு அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதனால நீ கண்டிப்பா இங்க உட்கார்ந்து இருக்கணும். நீங்க என்ன பாத்துக்கிட்டு ஆரம்பிங்க. ஏய் மலரே, நான் உன் புருஷன்டி. உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன். ஏய், அந்த தாலி உன் கழுத்துல எறிகிற வரைக்கும் உன்னை கேள்வி கேட்கிற எல்லா ரைட்ஸ் என்கிட்ட இருக்குதுடி. ஆமாங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. போய் 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 மா, எல்லாம் போய் போய்மா. அம்மா, இந்த சீன்ல அவ தாலி கட்டி மூஞ்சில கடாசினாமா பாருங்க. இப்ப மாத்தி சொல்றா. மலரு, அத்தை எதுக்கு மாத்தி சொல்றதுக்கெல்லாம் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற? அன்னைக்கு நீ என்ன பண்ணியோ அதையே பண்ணு. ஏய் மலரே, நான் உன் புருஷன்டி. உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன். பார், அந்த தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன்னை கேள்வி கேட்கிற எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்குடி. அப்படியா? இந்த தாலி ஒண்ணு இருக்க போய் தானே என்ன கேள்வி கேக்குற? என்னடா நீ கட்டின தாலி? அப்படி போடுற என் தங்கச்சி அத்தை பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டா. எடுத்துட்டு கிளம்பு. ஏண்டி, புருஷன் கட்டின தாலியை தூக்கி கிடசுறியா? ஏய், உன் மேல உசிரே வச்சிருக்கேன்டி. ஏய்,
இது வெறும் தாலிகறி நினைச்சியா? நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற பாசக்கயிறு. ஏய், இது பேர் தாலி இல்லடி. நம்ம 2 பேரோட காதல் சின்னோண்டி. எரியதா? எடுக்கிறேங்க. கூடு குளுத்துற. ஹோரி. நீங்களே கட்டி விடுங்க. இந்தாங்க. மலரே, மஞ்சள் மலரே. டேய், என்னடா பண்ற? டேய், எழுந்திரி. பாண்டி, எழுந்திரா. டேய், யோ, பாண்டி, எழுந்திரா. நீ தாலி கட்டி கடச்சிட்ட கோத்துல நான் உன்னை கை நீட்டி அஷ்டம் மலரே. என்ன மச்சிரு மலரே. மச்சிரு. சபாஷ். இதுதான்டா அன்னைக்கு நடந்திருக்கணும். மலரு, உனக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் நீ தாலிய கட்டி வீசிருக்க கூடாது. அவ வீசினான்னதும் இழுத்து 4 அறை விட்ட பாரு, அதைத்தான் நீ செஞ்சிருக்கணும். அழ விட்டுட்டமேன்னு உன் கையாலேயே அவளுக்கு தாலிய கட்டிட்டு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பாரு, அதுதான்டா புருஷன். பொண்டாட்டி புருஷன்னா சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதுக்காக கோவத்தை தாலியை வீசிட்டு வீட்டுக்கு வந்துடுறதா? இப்படிதான்டா ஒழுங்கா இருந்திருக்கணும். ஏன்டா அண்ணங்கார எங்கடா இங்க உட்காந்துருந்த ஆளை காணோம்? டேய் ராசா, அண்ணா ஓடிட்டான் பத்தியா அவன்? எங்க இருக்கண்ணே? முடியல, வா போலாம். உமா, காஃபி. ஐயோ சாமி, எனக்கு காஃபியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் வேணா போட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம் மாமா. காஃபி? அப்ப சாமி வேணாப்பா, வேணவே வேணாம். ஏயா மார்க்கு, நம்ம ரேவதி எங்க? ரேவதி அத்தை, ரேவதி காலையில சாம்பிராணி புகையை வெளியே வச்சுட்டு வரேன்னு போனவ தான். அதுக்கப்புறம் ஆளையே காணோம். ஒருவேளை புத்தி தெளிஞ்சு அவ வீட்டுக்கு போயிருப்பாளோ? அப்படி போயிருந்தான்னா நல்லதுதான். வாய்ப்பே இல்லை. ஏத்தா சீதா, அண்ணி, நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிறவ? ஏதோ கொஞ்சம் நகை, அப்புறம் கையில சுமாரா ஒரு 7-8 இருக்கும். பரவாயில்ல. மார்க்கு, நீ? பணமா எதுவும் இல்லக்கா, இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. என்னையா குப்பத்து ராசா, நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறவன்? ஒன்னும் இல்ல பெரியமா. ஒன்னும் இல்லைன்னு இங்க வந்து உன்னி மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறவன்.
அப்புறம் ராஜா, உன்னை பத்தி சொல்லவே வேண்டாயா. நீ கஞ்சமகா பிரபு, எதையாச்சும் உருட்டி பெரட்டி சுருட்டி வச்சிருப்ப. உன்னை பத்தி கேட்கவே வேண்டாம். ரவி கண்ணு, நீ என்ன கண்ணு சேர்த்து வச்சிருக்கிற? கடை இருக்குத. கடையா? அதான் கடன்ல இருக்க, அது எப்படி சேர்த்தி ஆகும்? உமா, உன் பங்குக்கு ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கேன் பெரியம்மா. பரவாயில்ல. உன் அப்பன் வெள்ளை வேட்டி, நீ என்னையா காரு பங்களான்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்ப. பார்த்தாலே தெரியுது, ஓசிலே சோறு திங்கிறவல்ல. யாரும் எதுவும் சேர்த்து வைக்கல, எல்லாரும் பிச்சைக்கார பசங்க தான். என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? காரு பங்களா, வீடு வாசல், பணம் காசு, சொத்து சொகம், நகை நட்டு, இது எல்லாமாயா சொத்து? இல்லையா, சொந்த பந்தங்கள் இருக்கணும், அதுதான்யா பெரிய சொத்து. அத மாதிரி எவனாவது ஒருத்தன் வாயை திறந்து எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கு, அத நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? எனக்கு உலகத்துல சில விஷயங்களை பார்த்தா சிரிப்பா வரும். பணத்துக்கு பின்னாடி பணத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தா வேடிக்கையா இருக்கும். என்னமோ அவங்க இந்த பூமியில நிரந்தரமா இருக்க போறதாவும், அதுக்காக அவங்களுக்கு பணம் வேணும்னு பணத்தை சேர்க்கறதுலயே குறியா ஓடிட்டே இருப்பாங்க. பைத்தியக்கார பசங்க. இதோ இருக்கிறான் பாரு என் தம்பி மார்க்கு. அவன் ஒரு அனாதை பையன். 4 பிள்ளைங்களை பெத்தான். என்ன பிரயோஜனம்? 4 திக்குக்கு வரைச்சுக்கிட்டுல நிக்குதுங்க. அப்பா அம்மாவோட சேர்ந்தா இருக்குதுங்க. அனாதை பையன். ஏ சீதா, நீ என்ன பைத்தியக்காரியா? இவ்வளவு பாசமா அன்பா இருக்கிற புருஷனை விட்டுட்டு இந்த புள்ளைங்க பக்கம் போய் நிக்கிற? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த உலகத்திலேயே பெரிய சொத்து எது தெரியுமா? அப்பா அம்மாவோட ஒன்னா இருக்கிறது தான். அவங்கதான் பெரிய பொக்கிஷம். யார் ஒருத்தன் அவங்க கடைசி காலம் வரைக்கும் அப்பனையும் ஆத்தாளையும் நல்லபடியா பாத்துக்கிறானோ அவன்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். நீங்க 4 பேருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பின்னு 4 பேரா பிறந்திருக்கீங்க. ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமையா இருந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாத முட்டாளா இருக்கிறீங்க. இப்ப யார பார்த்தாலும் ஒத்த புள்ளையதான் பெத்து வச்சிருக்காங்க. அந்த ஒத்த புள்ளைய வளர்க்கறதுக்காக பொண்டாட்டியும் புருஷனும் ஓடி 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 வேலை பார்த்து பணங்காசு சம்பாதிக்கிறாங்க. இருக்கும், பணங்காசெல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஒத்த புள்ள வளர்ந்து நிக்கும் போது அது கூட பேசி விளையாடுறதுக்கு அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு இவங்களெல்லாம் யாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, தாய் மாமன் இந்த மாதிரி எந்த உறவுமே இல்லாம போயிடும் போல இருக்கே. இவ்வளோ பெரிய வீட்டுல அடிச்சாலும் பிடிச்சாலும் நீங்க எல்லாரும் ஒட்டுக்க இருந்தீங்கன்னா கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த மாதிரி உறவு கிடைக்குமா? இது ஏண்டா புரிஞ்சு வாழாம கூமுட்ட பசங்களா இருக்கீங்க? ஏண்டா இது என்னடா அது? வீட்டுக்கு நடுவுல கோட்டை போட்டு நீ இந்த பக்கம் இரு, நான் இந்த பக்கம் இருக்கிறேன், நீங்க வராத, அங்க போகாத, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா?
ஏண்டா ராசா, வெறும் பயல வெறும் பயல. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்து, அம்மா இத வச்சுக்கமான ஆசையா உங்க அம்மாக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிய? சரி, உன் தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் அவங்க சாப்பிடறதுக்கு வாய்க்கு ருசியா ஏதாச்சும் தின்படம் வாங்கி கொடுத்துருக்கிய? இல்ல அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துருக்கிய? இது எதுவுமே செய்யல. பணத்தை மட்டும் எண்ணி 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 மூட்டை கட்டி வைக்கிறியே. எதுக்கு எதுக்கு? அதனால என்னத்தை சாதிக்க போற? போகும்போது என்னத்தடா கொண்டு போற? ஏண்டி உமா, உனக்கு எடுபடி வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா உங்க அப்பன் தான் பணக்காரன்ல, அவங்கிட்ட சொல்லி சம்பளத்துக்கு ஒரு ஆளை வச்சுக்க வேண்டியதானே? உனக்கு தாலி கட்டின புருஷனை வேலைக்கார மாதிரி நடத்துவியா நீ? உனக்கு வீடுன்னா என்ன, குடும்பம்னா என்ன, மாமனார் மாமியார்னா என்னன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? ஏண்டி, உனக்கு கால் அமுக்கி விடுறதுக்கும் கை அமுக்கி விடுறதுக்கும் தலை அமுக்கி விடுறதுக்கும் அதெல்லாம் நீ ரூம்குள்ள வச்சுக்கணும்டி. அதுதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அன்னோன்யம், இல்லைன்னு சொல்லல. என்னைக்காவது ஒரு நாள் நீயும் புருஷனும் அன்பா அனுசரணையா ஒரு வார்த்தை பேசிப்பீங்களா? பேசி பழகிருக்கீங்களா? உன்ன சொல்லி குத்தம் இல்ல. இதோ உட்காந்துருக்கான் பாரு, வீணா போன உங்க அப்பன், அவனை சொல்லணும். ஏண்டடே, மருமகன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? மகன் இல்லாத வீட்டுல பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா வர்ற மருமகனை மகனா நினைக்கணும், அவனை மகனா நடத்தணும். நீ இவனை மகனா நினைக்க வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாளாவது அவனை மனுஷனா நடத்திருக்கியா நீ? விளங்காத பயல். உன் பொண்ணு சின்ன பொண்ணியா? அவகிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்லி புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சு வைக்க பாக்குற? அதே வேலையா திரியற? நீ எல்லாம் என்ன அப்பையா? நீ எல்லாம் என்ன அப்ப? நீ மலரு, இந்த மாதிரி செய்யறவங்க எல்லாம் தப்புன்னு சொல்றவங்க எல்லாம் உனக்கு கெட்டவங்களா தெரிவாங்க. நீ செய்யறதெல்லாம் சரி சரின்னு சொன்னா அவங்க எல்லாரும் நல்லவங்க, நீ செஞ்சத தப்புன்னு சொன்னா அவங்க கெட்டவங்க. அப்படிதானே? இந்த பாரு, உலகத்திலேயே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது 2 ஜீவன் தான். அது உங்க அம்மாவும் அப்பாவும் தான். இதே உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. சீதா அண்ணி, பிள்ளைங்களை செல்லம் கொடுத்து வளர்க்க வேண்டியதுதான். அதே நேரத்துல கண்டிச்சும் வளர்க்கணும். அவங்கள கண்டிச்சு வளர்க்கணும்னா நல்லது செய்ய நாம இருக்கோம். அதுக்கு நாம நம்ம காலில் நிக்கணும். அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். மார்க்கு அக்கா, உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. பெத்த பிள்ளைங்களே எதிர்த்து நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாதுடா. உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். உங்களைத்தான் நான் தப்பு சொல்லுவேன். பிள்ளைங்களை செல்லமா வளர்க்கணும். அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்காக என்ன வேணாலும் செலவு பண்ணலாம், தப்பே இல்லை. அதுக்காக இருக்கிறது எல்லாத்தையும் அதுங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு 5க்கும் 10க்கும் அதுங்க கிட்ட போய் கையேந்துற மாதிரி இல்லையா? அப்படி இருக்க கூடாதுடா. கடைசி வரைக்கும், நாம வாழ்ற கடைசி வரைக்கும் நம்ம கையில 4 காசு இருக்கணும். அப்பதான் நாம குடிக்கிற கஞ்சிய மானத்தோடையும் மரியாதையோடையும் குடிக்க முடியும். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பெத்தவங்க பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்க்கறது எது தெரியுமா? காசு பணம் அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் போல நன்றி உணர்வு. மரத்தை வைக்கிறோம், தண்ணி ஊத்துறோம், அது வளர்ந்து நிழல் கொடுக்குது, பழம் கொடுக்குது. மாட்டுக்கு புல்ல போட்டு வளர்க்குறோம், அது பாலை கொடுக்குது. இது எல்லாம் நன்றி உணர்வோட இருக்கு. ஆனா எம்பிட்டு செஞ்சாலும்
அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறது மனுஷங்க மட்டும்தான். வேணாய்யா, நீங்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே வேணாம். இதுக்கு மேலேயாவது நீங்க உங்க அப்பா ஆத்தாள நல்லபடியா பாத்துக்கணும். நான் கிளம்புறேயா. என்னமோ என் மனசுல பட்டதையெல்லாம் பேசிவிட்டேன். அடுத்த முறை வருவேன், வீட்டு எட்டி பார்ப்பேன். மார்க்கு, இந்த மாதிரி கோடு ரோடெல்லாம் போட்டு வச்சிருந்த போங்கடா போக்கத்த பசங்களான்னு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? தாயி வரேன். போயா.